அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புதிய காணொளி மூலம் உங்களுடன் தொடர்பு கொள்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் தெரிவிக்கவிருக்கும் கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டின் அரசியல் நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு, தங்கள் கட்சிகளின் லாபங்களையும் கருத்தில் கொண்டு, கட்சி தாவும் கட்சி தலைவர்களின் அரசியல் கொள்கை நிலைப்பாடுகள். இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் அண்ணன் சீமான் பெரும்பாலும் அடிக்கடி கருத்து கூறுவார். அதாவது, நீங்கள் ஒருவர் உங்களுடைய கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்து விட்டு, ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டு, அந்த கட்சியையே சிறிது காலத்துக்கு பிறகு கொண்டு போய் இன்னும் ஒரு பெரிய கட்சியில் அடமானம் வைப்பது போல் கூட்டு சேர்வது என்பதற்கு பதிலாக, அந்த கட்சியை ஆரம்பிக்காமலே நீங்கள் அடமானம் வைக்க போகும் அந்த கட்சியுடன் இணைந்தே பயணிக்கலாம் தானே என்ற கருத்து ஒரு சிறப்பான கருத்தாக தான் தெரிகிறது. ஏனென்றால், இவர்கள் சிறிது காலம் ஒரு புதிய கொள்கையை அறிவித்து, ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய போவது போல ஒரு பாசாங்கு செய்து, அந்த கட்சிகளை வழிநடத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களை தங்கள் பக்கம் ஈர்த்து கவர்ந்து கொண்டு, அதற்கு பிறகு பெரிய கட்சிகளுடன் பேரம் பேசுவது, அதாவது ஒரு வியாபாரம் செய்வது. அந்த வியாபாரத்தில் அவர்களுக்கு திருப்திகரமான கொடுப்பனவுகள் கிடைக்கும் என்றால், உடனடியாகவே நாங்கள் எங்கள் சார்ந்த மக்களின் நலன் கருதி இந்த அரசு அங்கத்துடன், இந்த பெரிய பிரம்மாண்டமான அரசியல் கட்சிகளுடன் கூட்டு சேர்க்கிறோம் என்று போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு, தாங்கள் மட்டும் பதவிகளை பெற்று, அந்த அரசியல் தலைவர்கள் சுகபோக வாழ்க்கைக்காக தங்களுடைய கொள்கைகளை விட்டு பெரும் தொகை பணங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக அந்த மக்களை ஏமாற்றி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனித்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு அபத்தமான விடயம். தமிழ்நாடு தொடர்பான வளர்ச்சிக்கு, தமிழ் மக்கள் தொடர்பான வளர்ச்சி பாதைக்கும் அபிவிருத்திக்குமான ஒரு நல்ல சமிக்ஞையாக இது கருதப்படுவதில்லை. இந்த தவறு நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. கட்சிகள் கூட்டிணைந்து போட்டியிடுவது தவறில்லை. ஆனால் அந்த கட்சிகள் தாங்கள் முன்வைக்கும் அரசியல் கோட்பாடுகள், அந்த அரசியல் கொள்கைகளுக்கு ஏற்ப உள்ள கட்சிகளோடு கூட்டு சேருவது தான் பொருத்தமானது. ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு கட்சி, அது இடதுசாரி சிந்தனையோடு ஓரளவு மாறுபட்டதாக இருந்தாலும் அது ஒத்துப்போகக்கூடிய தன்மை உள்ள கட்சியோடு தான் கூட்டு சேர்ந்து அது பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு தங்களுடைய கட்சி சார்பாக நம்பியிருக்கும் மக்களுக்கு அந்த தொகுதிகளுக்கு நன்மை செய்வதற்கு பொருத்தமாக முயற்சியை செய்கிறோம் என்று தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே காணப்படும் விடயங்கள் என்னென்றால், இவர்களுடைய கொள்கைகள் மாறுபாடு இருக்கும். ஆனால் தேர்தல் காலங்களில் ஒன்றாகி விடுவார்கள். பேசும்போது மேடை பேச்சுகளிலும் கட்சிகளின் கொள்கைகளின் கருத்து தெரிவிக்கும் போதும் மற்ற புற கட்சியை மிக மோசமாக விமர்சிப்பார்கள். அவர்களுடைய தவறுகளை கடுமையாக சுட்டி காட்டுவார்கள். திடீரென்று பார்த்தால் எலெக்ஷன் காலங்களில் போய் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். உதாரணமாக கண்முன்னே பார்க்கக்கூடியது தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு வளர்ச்சி பாதையில் பெரும் மக்கள் ஆதரவோடு முன்னேறி வந்த ஒரு கட்சி. அது விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த கருத்தியலாளர், நல்ல பேச்சாளர், ஒரு நடிகர். அவர் நடிகராக இருக்கும்போதும் அரசியலில் இருக்கும்போதும் மக்களுக்கு சில பல வகையான நன்மைகளை செய்திருக்கிறார். நல்ல திட்டங்களை சிந்தித்து வைத்திருந்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அவருடைய கொள்கையை பின்பற்றி வந்த கட்சி அவரையே மிக கேவலமாக விமர்சித்து, அவரை இந்த கட்சியையே பாழாகும் வரைக்கும் கேவலப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். இது எந்த வகையில் இந்த கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது, எந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு, எந்த மக்களுக்காக, இந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது என்ற போர்வையில் அந்த மக்களை ஏமாற்றும் திட்டங்களோடு தான் இந்த கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது ஒன்று ஐயப்பட வேண்டியிருக்கிறது. இந்த விடயங்கள் அதே போல் டிடிவி தினகரன் என்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அணியுடன் இணைந்திருந்தார். அந்த சசிகலா அம்மையார் செல்வாக்கு சரிந்து போகிறதோ அல்லது அவர் மூலம் தங்களுக்கு
வருமானம் இல்லாமல் போய்விடுமோன்ற கருத்திலோ அவர் திடீரென்று திரு எடப்பாடி பழனிசாமி உடனான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டு விட்டார். இதற்கு முதல் இருவரும் ஒருவருக்கொருவர் மிக மோசமான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதே போல் திரு கோபாலசாமி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முதலே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து கருணாநிதியையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய கொள்கையையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவருடைய வார்த்தை ஜாலங்களால் விமர்சிக்காத விதமே இல்லை. ஆனால் திடீரென்று அவருக்குரிய கோட்டா ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்டவுடன் போய் கேவலமாக அவர்களுக்கு ஒரு அடிமை சேவகம் செய்வது போல தன்னை அந்த கட்சிக்குள் உறுத்தி கொண்டு விட்டார். அப்போ இவர் முன்வைத்து வழிநடத்தி கொண்டு வந்த அந்த கருத்தை நம்பிய மக்களின் நிலை எப்படி இருக்கும் என்றது அவர் யோசிக்கலை. அல்லது அந்த மக்களுக்கு ஒரு துரோகம் செய்த மாதிரியான செயலில் தான் அந்த திருக்கோபாலசாமி இதன்று கொண்டு அந்த தன் செயல்பாடை வழிநடத்தி கொண்டு போயிட்டார். மற்றது இப்போ அடுத்த புதிதாக திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனேயே கூட்டணிக்கு தான் கூப்பிடுறார். அதாவது இந்த தமிழ்நாடு என்ற ஒரு பெரிய சந்தையில் நல்ல வியாபாரம் போகும், அதிலேருந்து நாங்கள் உழைச்சி கொள்ளலாம் வாங்குவோன்ற மாதிரி தான் அந்த தமிழ்நாட்டு அரசியல் கொள்கை வியாபாரமாக போய் கொண்டிருக்கிறது. அவர் தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து நான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவேன் என்பதை திடமாக அறிவிக்காமல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்னட்ட ஆக்கள் இருக்குது, வியாபாரம் சிறப்பாக போகும், எல்லாரும் பங்காக வாங்குவோம் தான் இந்த வர்த்தக நிறுவனங்கள் அழைப்பது போல ஒரு விளம்பர அழைப்பு கொடுத்திருந்தார். ஆனால் கடைசியில் அவற்றை கம்பெனிக்கு சேருவதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இப்போது காங்கிரஸ் கட்சி இணையப் போவதாக ஒரு செய்தி உலாவுகிறது. அதனுடைய உண்மை தன்மை சரியாக இன்னும் புலப்படவில்லை இதுவரைக்கும். ஆனால் அதில் உண்மை இருக்கலாம். ஏனென்றால் இந்த விஜய் என்பவர் அரசியலுக்கு இறக்கப்பட்டதே நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மனப்பான்மையின் ஊக்குவிப்புகளை தடுத்து நிறுத்துவதற்காக, அதனை மலினப்படுத்தி தமிழ் இளைஞர்களை அந்த மடைமாற்றி அவர்களுடைய அறிவு வளர்ச்சியை சிதைத்து மீண்டும் சினிமா மாயை கேளிக்கை மனப்பான்மையில் வைத்துக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு திராவிட ஆரிய ஒரு கூட்டுச்சதியின் முகவர் தான் இந்த விஜய் என்பவர். அந்த அடிப்படையில் நேரடியாக திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இவரை கூட்டணிக்குள் எடுத்து கொண்டு விட்டால் அந்த இவர்களுடைய கூட்டு களவாணித்தனம் தெரிய வந்துவிடும் மக்களுக்கு என்பதற்காக அவருடைய இரண்டாம் பங்காளியான காங்கிரஸ் கட்சி அவருடைய நீண்டகால உறவு முறையான காங்கிரஸ் கட்சி மூலம் விஜய் அணுகி அதுக்குள்ளே ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கணும் என்று நினைக்கலாம். அது கூட்டணி ஆகி கட்சி கூட்டணி அமைஞ்ச பிறகுதான் இதனை பற்றிய விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கலாம். இந்த விடயங்களிலிருந்து என்ன விளங்குது என்றால், தமிழ்நாட்டில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களோடு அரசியல் நடத்தும் கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த கட்சி மட்டும்தான் அந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களோடு அரசியல் முனைப்பை முன்னெடுக்குது. மற்ற எந்த கட்சியும் இம்மியளவு கூட சிந்தனை இல்லை. அந்த தலைமை என்ன நினைக்குதுன்னால், இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி பயன்படுத்தி தங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார வாழ்வை மேம்படுத்தலாம் என்றதில் குறியாக இருந்து செயற்படுகிறது ஒழிய, மற்றபடி அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பதாக ஒரு ஆதாரபூர்வமான திடமான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறது. ஒரு 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 அபிவிருத்தி திட்டம் ஒன்றை முன்கொண்டு வந்து அதை செயற்படுத்த முற்பட்டால் அதில் அந்த மக்களுக்கு பயன்படுவதும் ஒரு 40% இருக்கும். ஒரு 100% திட்டத்தின் 100% பகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு விடப்படுவது 40%, திருடப்பட்டு
சிதைக்கப்படுவது 60% இருந்திருக்கும் என்பதுதான் பார்வை ஒரு கணிப்பின் மூலம் தெரிய வருகிறது. ஏனென்றால் ஒரு பெரும் அளவான இளைஞர்கள் யுவதிகள் வளம் கொண்ட இந்தியா முழுவதும் அப்படித்தான். அதில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான தொழில்துறை வளர்ச்சிகளையும் செய்யக்கூடிய எல்லா வளமும் உள்ள ஒரு இடம் தமிழ்நாடு. மற்றது கேந்திர முக்கியத்துவமான இடங்கள், இப்போ துறைமுக வளங்களோ அல்லது விமான போக்குவரத்து இதுகளோ, மற்றது விவசாயத்துக்குரிய நில வளங்களோ, இப்போ மனித வளங்களோ சகலம் இருந்தும் இதில் புள்ளி விவரங்கள் பொதுவாக தமிழ்நாடு பேரளவில் வளர்ச்சி என்று காட்டிக்கொண்டாலும் அங்கே அதிகமான வறுமை இருக்குது. என்னடா அந்த மக்கள் இலவசமாக அரசாங்கம் ஏதாவது கீழே தருமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு திட்டமிட்ட திருட்டு. இது இப்போ யோசித்து பார்த்தால் திட்டமிட்ட திருட்டு. இந்த தமிழ்நாட்டை ஒரு வளமான மாநிலமாக, சிறப்பாக மேம்பட்ட மக்கள் வாழ்க்கை ஒழுங்கு உள்ள ஒரு மாநிலமாக மாற்றி இருக்க வேண்டியது, மாற்றி செயற்படுத்த முடியாது என்பது இல்லை. இப்போ காமராஜர் ஆட்சியில் தொடர்ச்சியாக இருந்திருந்தார் என்றால் அவருடைய அந்த நிர்வகிப்பு ஒழுங்கு, நிர்வாக நடைமுறை என்றது தமிழ்நாடு இப்போ 50 வருஷத்துக்கு பொருளாதார ரீதியாகவும் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தின் உயர்வு தொடர்பாகவும் இப்போ உள்ள நிலைமையில் இருந்து குறைந்தது சொல்லலாம் 25-30 வருஷத்துக்கு முன்பே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் துரித அபிவிருத்தி அடைஞ்ச எல்லா கிராம பகுதிகளுக்கும், சகல மாவட்டங்களுக்கும், சகல விடயங்களும் சகல வளத்தோடையும் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒழுங்கமைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த விடயங்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமானை தவிர எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்வைத்து அதை வலியுறுத்துவதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மத்திய அரசோடு இருந்து மத்திய அரசு வழங்கும் திட்டங்களையும் மத்திய அரசு வழங்கும் உதவி திட்டங்களுடைய அந்த பெறுமதிகளை அரசியல்வாதிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு எடுக்கக்கூடிய சுய வளர்ச்சிக்கு எடுக்கக்கூடிய பங்குகளை எடுத்துக்கொண்டு மீதியைத்தான் துணிவாக மக்களுக்கு விடுகிறார், மீதியைத்தான் மக்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் போல தெரிகிறது. அப்படித்தான் விவரங்கள் தெரியும். ஏன்னா சுய உற்பத்திக்கும் நல்ல இதுக்கும் மக்களை தூண்டுவதற்குரிய திட்டங்கள் அங்கே இல்லை. அப்போ இது வருந்தத்தக்கது. தமிழ்நாட்டில் பொருளாதார ரீதியான விஷயங்களை பற்றி பெரிதாக நாங்கள் அறிந்த போல சொல்லுவதில்லை. ஏனென்றால் நாங்கள் இதை பேச வேண்டிய காரணம் என்னென்றால் திட்டமிட்டு தமிழ் பிரதேசம் நாசமாக்கப்படுகிறது. அதற்கு தமிழ் அரசியல் தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்த தமிழ் அரசியல் தலைவர்கள், அவர்கள் தமிழர்கள் இல்லை தெலுங்கர்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே எனக்கு தெரியவில்லை. தெலுங்கர்கள் என்றபடியாக தான் அந்த உண்மையான உணர்வு வராமல் இப்படி நாட்டை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்று இனத்தவர்களாக இருந்தாலும் இருந்தபடியாக உண்மையாக தமிழ்நாட்டில் அக்கறை உள்ள ஒரு தமிழன் தலைமை பதவியில் இருந்தால் அவர்கள் கொள்ளையடிக்கிறவராக இருந்தாலும் ஒரு கொஞ்சமாவது மனச்சாட்சி உறுத்தும். எந்த ஒரு இறக்கமும் இல்லாமல் நாட்டை சீரழிக்கிறதுக்கென்று தங்களுடைய சுகபோ வாழ்க்கைக்காக பங்குகளை எடுத்துக்கொள்வதில் அக்கறையாக இருக்கிறபடியாக அவர்கள் தமிழராக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இதுக்குள்ள துரதிர்ஷ்ட வசம் என்னென்னா ஆக மோசம் சில தமிழர்களும் அவர்களுக்கு ஊதுகுழலான் என்று அந்த திட்டங்களுக்கு அடிமை சேவகம் செய்கிறார்கள். அவர்களுக்காக மோசமாக வக்காலத்து வாங்குகிறார்கள். தமிழ் மக்கள் ஒற்றுமைப்பட வேணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சுய கௌரவத்தோடு ஒரு தற்சார்பு பொருளாதார தன்மையோடு தமிழற்ற வாழ்வியலை பின்பற்றி மரியாதையாக வாழ வேணும் என்ற ஒரு திட்டம், நல்ல திட்டத்தை அறிவிக்கிற நாம் தமிழர் கட்சியை மோசமாக விமர்சிக்கிறார்கள். சீமான் மீது கொச்சைப்படுத்துகிற சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அப்போ இவர்கள் யார் என்று அடையாளம் காணணும். ஏனென்னா இவர்கள் நன்றாக தமிழ் பேச கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் ஊடுருவி வாழும் புற இனத்தவர்கள் ஒன்று தான் சிந்திக்க வேண்டியது. ஏனென்னா அப்படித்தான் அவங்களோட இந்த தமிழ் உச்சரிப்புகள். நாங்கள் தமிழர்கள் ஒரு வேறு நாட்டு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அதை சரியான முறையில் இலக்கண ரீதியாக பேசுவோம்.
தமிழர்கள் தமிழ் இயற்கையாகவே அந்த இலக்கண ரீதியான வசனங்களை அமைப்போம். ஆனால் இன்னும் ஒருதன் கற்றுக்கொள்ளும்போது நல்ல சுத்தமாக தமிழில் பேசுகிற மாதிரி அப்படி அவர்கிட்ட சொல்லுகள் வரும். ஏனென்றா அவருக்கு இலக்கண ஒழுங்கோட கற்றிருப்பாங்க. எங்களுக்கு எங்களோட மொழிதானே நாங்கள் எல்லாம் விளங்கும் தானே, எங்களுக்கு நார்மலான சாதாரண பாஷையில் பேசிக்கொண்டிருப்போம், சாதாரண மொழியில். அவங்க நல்ல இலக்கண வரிசை ஒழுங்குப்படி பேசுவாங்க. அப்போ நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சு கூட கண்டுபிடிக்கிறோம், நல்ல சுத்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அப்போ அப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறாள் அவங்கள. அவன் பிறகு அந்த அடிமனதுக்குள்ள இருக்கிற தங்களோட வெண்மத்தை கக்கத்து வாங்குவாங்க. ஏண்டா இவ்வளோ காலம் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மேலுமான சிறந்த பாதையில் போய்கொண்டிருக்க வேண்டிய தமிழ்நாடு எப்போ பார்த்தாலும் கரப்ஷனும் அந்த செயல் திட்டங்களில் ஃபெயிலியரும் வாரதும் தான் இருக்குது. நல்ல திட்டத்தை சொல்லி ஒருவன் நல்ல முறையான வாழ்க்கை வாழ வேணும் என்று நல்லது சொல்கிறவங்க எதிர்க்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. அதே அப்படி ஒரு துரதிர்ஷ்டமான நிலை. கூட்டாக சேர்ந்து ஒரு அந்த கருத்து சரி, அதை நாங்கள் ஆலோசிக்கலாம், இவற்றை இதை இருக்கலாம்ன்ற மாதிரி வாரையில் அது இன்னும் ஒன்று அங்கே வந்து சாதி ஏற்றத்தாழ்வுன்றதை அதை முன்னிலைப்படுத்தியும் ஒரு வியாபாரம், அதை வச்சும் தங்களோட கட்சியை வளர்க்குற கூட்டங்களும் இருக்குது. அதெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டம். இதுகளெல்லாம் மாற்றி அமைச்சு ஒரே தமிழினம் மக்களுடைய வாழ்வியல் முறை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்க வேணுமென்றதை கருத்தில் கொண்டு சிறந்த ஒரு அரசியலை கட்டமைக்க வேணும் என்று நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் பாடுபடுறது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள்தான் உண்மையில் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர்கள். உண்மையில் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் மக்கள் அதை புரிந்து வாக்களிக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உள்ள அந்த வறுமைகளை உண்டாக்கி பிறகு இலவசங்களை கொடுத்து அவர்களுடைய வாய்மையை மீறமிடாத அந்த ஒரு தன்மையை வச்சு அவர்களை ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்துறாங்க காலங்காலமாக. அந்த மக்களும் தவிர்க்க முடியாமல் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே அகப்படுகிறார்கள். ஆனால் இப்போ அண்ணன் சீமானுடைய பிரச்சாரங்கள், அவருடைய விழிப்புணர்வு கருத்துக்களால் பெரும்பாலான மக்கள் மாறிவிட்டார்கள், அவர்கள் துணியும் வந்து விட்டது. இந்த இப்போ நாம் தமிழர் கட்சியின் எலெக்ஷன் படிநிலைகள் ஒவ்வொன்றும் சந்திக்க இறுதியாக கூட இந்த மைக் சின்னத்தையும் கடைசி ஒரு கொஞ்ச நாளுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. சின்னத்தை பறித்து வைக்கிறாங்க, பறித்து வச்சு கொடுத்தாங்க. இப்போ நல்ல ஒரு தொடர்ச்சியான நிலையான சின்னம் ஒன்று கிடைத்து விட்டது, அது வெற்றி தான். ஆனால் அவர் முதல் கொடுத்த கரும்பு விவசாயியே வேறு யாருக்காக கொடுத்து கொண்டு வந்து இந்த தர நிப்பாடுவாங்க, அந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு மக்களை. மற்றது அந்த கருத்து கணிப்பு ஆய்வுகள் சொல்கிறோம்னு போட்டு அதை நாம் தமிழர் கட்சிக்கு சார்பாக சொல்கிற மாதிரி சொல்லி அதை டம்மி பண்ணுற வேலைகளை இனி ஆரம்பிப்பார்கள். இப்போ நேற்று கூட பார்த்து அவர் திரு பாண்டே அவர்கள் எல்லாம் பேசும்போது அண்ணன் சீமான் என்று சிறப்பாக தான் பேசுகிறார். அவருடைய கருத்துக்களும் ஓகே, ஆனால் கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து மட்டமாக தான் இறக்கி விடுவார். வேண்டாம், அதுக்கு அவ்வளோ பெரிய இது வராது, அப்படி முடியாது. விஜய் என்ற ஒரு அறிவாளி வந்திருக்கிறார் அந்த மாதிரி. இவர் ஒரு கல்விமான். உண்மையில் இவர் ஒரு கல்விமான். அவர் உண்மையில் சிந்தனை எங்கே அவர்கிட்ட சிந்தனை ஆதரவு எந்த பக்கம் இருக்கும்? அவர் கட்சி பேதம் இருந்தாலும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு கதைக்கிறாங்க. நீங்கள் இது தேவை, ஓகே, நாங்களும் இந்த இப்படியான ஒரு வளர்ச்சிக்கு தான் எங்களோட கட்சியும் பாடுபடுது, இப்போ இது நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கிட்ட கருத்து தானே ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே விளக்கம் இல்லாத, கொள்கை இல்லாத கூமுட்டைக்கு அவர் ஏதோ ஒரு பெருமதியான ஆள் மாதிரி அவரை தூக்கி பிடிச்சி கதைக்கிறீங்கன்னா நீங்கள் காசை வாங்கிட்டு தானே கதைக்கிறீங்கன்னு சில பேர் சொல்கிற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய. மற்ற ஒரு அடுத்தது அவர் பல கருப்பையா என்றவர் ஐயா, அந்த ஐயா அவருக்கு ஒரு மேடையில் பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்கிறார், என்ன விஜய் வந்ததால் நாம் தமிழர் கட்சி க்ளோஸ். அவர் நான் நினைச்சேன் அவர் ஒரு சிறந்த அறிவாளி என்று, அற்றவேக்காடு மாதிரி இந்த வகையில் க்ளோஸ் உண்டு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த வெங்கடன் என்பவர் ஒரு கருத்து சொன்னால் அது அந்த இதில் போட்டிருந்தாங்க. ஒரு மூத்த பேச்சாளர், ஒரு அறிவாளி, ஒரு பொது மேடையில் என்ன கதைக்க வேணும், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பேச்சாளர், நீ அறிவாளியாக இருந்து உங்களோட பேச்சை மற்றவர்கள் கேட்கல,
ஒரு முட்டாள்தனமான கருத்துக்களை சிந்தி விட்டுட்டு போகக்கூடாது. அந்த வேலையை பல இடங்களில் அந்த பல கருப்பையா சொல்லியிருக்காரு. ஆனால் அதே பல கருப்பையா தான் விஜய்க்கு விசிலடிக்கிறதுக்குன்ட்டு ஆக்கள் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறார் விஜயன்னு சொல்கிறார். விஜயன்ற கட்சியை பொறுத்தவரையில் ஓகே, நீங்கள் விமர்சனத்தை புதுசாக துவங்கினவர் கட்சியை அரசியல் அறிவை பெற்றுக்கொண்டு நகரட்டும்ன்றது கருத்துக்களை முன்வைக்கிறது அந்த கருத்தை தான் அண்ணன் சீமான் சொல்கிறார். நாங்கள் அந்த விஜய் முன்னெடுக்கிற அரசியல் சதித்திட்டங்கள் போல எங்களுக்கு தெரிகிறது, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கிறன்ற வழியாக தான் அவன் அந்த தவறான விஷயங்களை சுட்டிக்காட்டி அது பிழை என்று சொல்லி இளைஞர்களை நல்ல வழிப்படுத்த வேண்டுமென்றதை நாங்கள் கருத்தாக கழிச்சு கொண்டிருக்கிறோம். அது ஆனால் நீங்கள் ஒரு மூத்த பேச்சாளர் கூடாத சொற்களை மற்றவர் மட்டம் தட்டி விடுற மாதிரி பேசக்கூடாது. உண்மையை சொல்லணும், அந்த கருத்தை ஆராயணும். விஜயை பொறுத்தவரையிலே அந்த கட்சி எதுவும் இப்போதைக்கு எதுக்கும் லாயக்கு இல்லாத கட்சி தான். நாம் தமிழர் கட்சி தனித்துவமான கட்சியாக இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே ஒரு தனித்துவமான ஒரு ஒழுக்கமான கட்சியாக தமிழற்ற பண்பை வெளிப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய கட்சியாக வளர்ந்து இன்றைக்கு அது பெரிய ஒரு கட்சியாக நிற்குது. இந்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் என்றதை எல்லா அரசியல் தலைவர்களும் புரிந்துணர்வோடு ஏற்று நடக்க ஓடும். காசுக்காக பேரம் பேசி கூலிக்கு மாரடிக்கிற ஆக்கள் போல அரசியல் தலைவர்கள் மாறக்கூடாது. அண்ணன் சீமான் போல ஒரு நிலையான கொள்கையோடு மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தோடு இந்த கட்சிகள் இயங்க வேணும். அல்லது பேசாமல் உங்களோட கட்சிகளை கலைச்சி போட்டு வீட்டில் இருக்கிறது மக்களுக்கு நல்லது. நாம் தமிழர் கட்சி எப்போதும் சிறப்பான சிந்தனையோடு நல்ல வழி நடத்தலோடு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த வேட எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல அதிக வீதமான வாக்குகள் வெற்றி பெறும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த நயவஞ்சக ஊடகங்கள் மூலமோ அல்லது மற்றது இந்த நயவஞ்சக ஆய்வறிக்கை செய்கிறார்கள் என்ற தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு என்றால் நாம் தமிழர் கட்சி சிறந்த வெற்றியை பெறும். எங்களுடைய ஒரு கணிப்புப்படி அவர்கள் 25% அதிகமான வாக்குகளை வெல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. சில பேர் 17 என்று, சில பேர் 20 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 20க்கும் 25க்கும் வீதத்துக்கும் மேற்பட்ட ஒரு வாக்கு வீதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி கால்தடம் பதிக்கும் என்று நம்புகிறோம். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.